பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஐயா, என் வாழ்க்கையே எனக்கு துயரம், என் வாழ்க்கையே எனக்கு வேதனை, என் வாழ்க்கையே எனக்கு கண்ணீராய் மாறிவிட்டது. துயரத்திற்கு நடுவில் நான் இருக்கிறேன், வேதனைகளுக்கு நடுவில் நான் இருக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையாகவே மாறிவிட்டது என்று வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏதோ ஒரு துயரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை குறித்து, குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து, உங்களுடைய தேவைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு துயரம், ஒரு மனவேதனை உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். யார் உங்களை ஆறுதல் படுத்துவா? ஆறுதலின் தேவனாகிய இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவாராம். அந்த துயரத்திற்கு நடுவிலே போகிறவர்கள் தான் அவருடைய ஆறுதலை ருசிக்க முடியும். அவருடைய அன்பு எத்தனை பெரிது என்பதை ருசித்து மகிழ முடியும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறாரு, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். எந்த பிரச்சனைக்கும் அவர் ஆறுதல் கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற ஆத்மாவையும் அவர் ஆறுதல் படுத்த முடியும். இழப்பினால் உண்டான ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்கலாம், அல்லது தேவைகள் நிமித்தமாய் உண்டான வருத்தம் உள்ளத்தில் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்கலாம். எந்த துயரத்தில் அகப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் செய்கிற ஒரு தேவன்தான் இயேசு. ஆகவே தான் அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் அவசியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் அதை பேச சொன்னார்? நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வருகிற உங்களுடைய காரியங்களை சொல்லி வேண்டுதல் செய்வது உண்டு. ஆண்டவரை பலர் சுகம் பெறுகிறார்கள், பலர் சுகம் பெறாமலேயே போகிறார்கள். பலர் விடுதலை பெறுகிறார்கள், பலர் விடுதலை பெறாமலேயே போகிறார்கள். சிலர் பல மாதங்கள் வந்தும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. சிலர் சில வருஷமாய் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஒரு விடுதலையும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை, மனம் சோர்ந்து போகிறாங்க என்பதாய் நான் வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் சொன்னார், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சில காரியம் தடையாயிருக்கிறது. அவங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே சில தடைகள் இருக்கிறது. அது மாறும்போது அவங்க விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் பேசினார். அதிலே ஒன்று, காயப்பட்ட ஒரு இருதயம், துயரம் நிறைந்த ஒரு இருதயம். அதாவது வெளியிலே நன்றா இருப்பாங்க, நல்ல சுகமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பதை போல காணப்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் நெருங்கி அவளோடு பேசி பார்த்தால் அவருடைய உள்ளான நிலைமையில் ஒரு காயம் இருக்கும். அதாவது அவனுடைய இன்னொரு அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு காயம், ஒரு பாதிப்பு இருக்கும். இன்னர் வூண்ட்ஸ், வெளியில் சொல்ல முடியாது. அது பலர் அதை வெளியே சொல்லுவதற்கே தயங்குவாங்க. சிலர் சாகு வரைக்கும் மனதுக்குள்ளே வைத்திருந்து வேதனைப்பட்டு மரித்து போயிடுவாங்க. பலருடைய உள்ளத்தில், உள்ளான மனிதனில், அந்த ஆத்மாவின் ஆழத்தில் உண்டான சில காயங்கள், சில பாதிப்புகள். அப்போ அந்த உள்ளான மனுஷனில் ஒரு சுகம் வேண்டியதாக இருக்கிறார். அந்த ஆத்மாவில், உள்ளான நிலைமையில் இன்னர் ஹீலிங் அவசியமாக இருக்கிறார். ஆனால் முதலாவது நீங்கள் அதை பெற்றுக்கொண்டா சரீரத்தில் வியாதி மாறிடும், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கிரும், அந்த ஆண்டோடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தடைகள் மாறிவிடும். இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக கேட்டால் தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிச்சாதான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கும்போது தான் அவனுடைய உண்மை நிலைமையை புரிந்து கொள்ள முடியும்.
என்னால் உள்ளான நிலைமையில உண்டாகிற ஒரு காயம், ஆண்டவுடைய ஆறுதல். பாருங்க, 147 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை ஆண்டவர் கட்டுகிறார். பாருங்கள், சரீரத்தில் நமக்கு ஒரு சுகம் தேவைன்னு நினைக்கிறோம். சரீரத்தில் இந்த வியாதி சுகம் வேண்டும், இந்த வலி எனக்கு சுகம் வேண்டும், என் சரீரம் காயப்பட்டு இருக்கிறது, பாதிக்கப்பட்டு இருக்கிறது, சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அப்போ இருதயத்தில் ஒரு சுகம் தேவை, இருதயத்தில் ஒரு ஹீலிங் அவசியமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒரு இருதயம், அதாவது உள்ளான மனிதனிலே பாதிப்பு காணப்பட்டு ஒரு காயம், ஒரு வடு காணப்படுகிறது. அதில் ஒரு சுகம் உண்டானதான் சரீரத்தில் சுகமற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். இது வெளியில் ஏற்பட்ட காயம் அல்ல, ஒரு சரீரத்தில் உண்டான காயம் அல்ல, இருதயத்தில் உண்டான ஒரு காயம், உள்ளான ஆத்தும நிலைமையிலே உண்டான ஒரு காயம். அந்த காயத்தை ஆண்டவர் கட்டுகிறார். அந்த இருதயத்தில் உண்டான காயம் ஆற்றப்படும் போது, அந்த ஆறுதல் உள்ளத்தை நிரப்பும் போது ஒரு பெரிய விடுதலை. நிறைய பேருக்கு அது தேவை. அநேகர் அதை வெளியில் சொல்லாவிட்டாலும் நிறைய பேருடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, உள்ளத்தில் ஒரு சுகம் தேவையாக இருக்கிறது, ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கிறது. சிலருக்கு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது, பதில் கிடைக்கவில்லை. ஆனாலும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவரிடத்தில் வருகிறீர்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க. ஆனால் காரியம் நடக்கவில்லை. காரணம், உள்ளான நிலைமையில் ஒரு சுகம் தேவை. நொறுங்குண்ட உள்ளத்தை ஆண்டவர் காயம் கட்டுகிறார். உங்களுடைய உள்ளான நிலைமையில் ஒரு காயம் கட்டுதல் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, 94 சங்கீதம் 19 வசனம் வாசிக்க கேட்போம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றிற்று. அந்த ஆத்துமாவில் உள்ளான இருதயத்தில் காணப்பட்ட காயம் இருக்கிறதே, அது எந்த மருந்து போட்டு மாற்ற முடியாது, எந்த மருத்துவத்தாலும் குணமாக்க முடியாது. ஆனால் முயற்சி பண்ணுகிறார்கள். இன்றைக்கு மருத்துவ துறையிலே கூட வியாதியஸ்தர் ஒருவர் போனால் அவனை உட்கார வைத்து பேசி, அவனுடைய மனநிலையில் ஒரு பாதிப்பு இருக்குது, அதை சரிப்படுத்த வேண்டும் என்று மருத்துவத்துறையும் முயற்சிக்கிறது. அதனால தான் இன்றைக்கு எல்லா ஆஸ்பத்திரியிலையும் ஒரு கவுன்சிலர் வைத்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், எந்த ஆஸ்பத்திரியிலையும் கவுன்சிலிங் என்று அதற்கென்று படித்த சிலரை வைத்து முதல்ல அவனுடைய உள்ளான நிலைமையில் ஒரு சுகத்தை கொண்டு வர இன்றைக்கு முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் அது ஒரு அளவுக்கு தான் மனிதனுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் அந்த உள் காயத்தை மாற்ற ஒரே ஒருத்தரால முடியும், அது தேவனுடைய ஆறுதல்னால தான் முடியும். அல்லேலூயா. ஆனால் தான் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது, என் இருதயத்தில் இந்த காயம் பெருகும்போது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றினது. என் ஆத்மாவை குணமாக்குவது உம்முடைய ஆறுதல்கள். அந்த ஆறுதலினால் நம்மை காயம் கட்டுகிறார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த காயத்தை ஆண்டவர் தன்னுடைய ஆறுதலினால் அவர் கட்டி அந்த காயத்தை அவர் மாற்றுகிறார். அப்புறம் ஒரு மெய்யான சந்தோஷம், ஒரு மெய்யான மகிழ்ச்சி, ஒரு மெய்யான களி கூறுதல் உண்டாகிறது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்குள்ளே கூட இந்த காயம் இருக்கிறது. வெளியில் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஜெபிக்கும் போது ஊழியம் செய்கிறவங்க கூட இந்த காயத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பல ஊழியர்களை நான் சந்திக்கும் போது அவங்க ஏன் இந்த கேள்வி எழுப்பும் போது அவங்கள்ட்ட தனியாக உட்காந்து பேசினா, என்றைக்கோ ஒரு நாள் அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த காயம் உள்ளே இருக்குது, அது ஆற்றப்படலை, அந்த காயம் கட்டப்படலை, அதனால் உண்டான பாதிப்புகள். ஆனால் ஊழியம் நல்லா நடக்கும், அவங்கள நல்ல ஆண்டவர் பயன்படுத்துவார். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இழப்பு, ஒரு வேதனை, அதற்கு காரணம் அவனுடைய உள்ளான நிலைமையில் ஏற்பட்ட ஒரு காயம். அந்த காயம் கட்டப்பட வேண்டும். அதை கட்டுகிற அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அது உங்களுடைய வயதானவர்களுக்கு இருக்கும், வாலிபர்களுக்கு இருக்கும், சிறு பிள்ளைகளுக்கு கூட இருக்கும். யாம் பிரியமானவர்களே, அந்த உள்ளான நிலைமையில் இன்றைக்கு ஆண்டவர் காயம் கட்டி தம்முடைய ஆறுதலினால்
நம்மை ஆண்டவர் தேற்ற விரும்புகிறார். ஒரு சமயம் ஒரு தாயார் தன்னுடைய வாலிப மகளை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த மகள் சொன்னால், எனக்கு திருமணமே வேண்டாம், திருமணமே பண்ண மாட்டேன். அப்பா அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. அந்த தாய் சொல்கிறாங்க, இல்லைம்மா, உனக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் உன் திருமணம் செய்து வைக்கணும் என்றால் வேண்டாம், முடியாது என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? அதெல்லாம் தெரியாது, எனக்கு கல்யாணம் வேண்டாம், அவ்வளோதான், வேண்டான்னா வேண்டாம், அவ்வளோதான். தாய் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, முடியல. ஒரு நாள் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. என் மகளை எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், திருமண காரியம் பண்ணிக்கேன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்கிறா. என்னன்னு காரணம் புரியல, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. பிரதர், என்னன்னு தெரியல. நான் சொன்னேன், நீ கொஞ்சம் வெளியே இருங்க, நான் மகளிடத்தில் பேசுகிறேன்னு சொல்லி அவள் உட்கார வைத்து, உங்கள் அப்பா அம்மா மேலே எவ்வளோ அன்பு வச்சு, உங்கள் அம்மா பிரயாசப்பட்டு உனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும்னு இவ்வளோ ஜபம் பண்ணி கஷ்டப்படும் போது ஏமா நீ சம்மதிக்கக்கூடாது? இல்லங்கள், எனக்கு வேண்டாம், கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படி சொல்லுகிறான். இல்லை, அதான் ஏன் உனக்கு கல்யாணம் வேண்டாம்? ஒரு காரணம் இருக்குன்னுல, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கள், எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. பரவாயில்ல, நான் ஒரு தெய்வ மனுஷன், உனக்கு ஒரு தகப்பனை போல ஜபம் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு யாருக்கும் நான் சொல்ல போகிறதில்லை. என்னதான் உனக்கு ரீசன் சொல்லு, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டத்தோடு வந்து நிற்கிறாங்க, மக இப்படி பிடிவாதமாக இருக்கிறாளே, ஏன் திருமணம் பண்ண மாட்டேங்க? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறா, அபிஷேகம் பெற்று இருக்கிறா, அவள் விரும்புகிற மாதிரி ரட்சிக்கப்பட்டுக்கிற மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்குறோம், நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும்னு கேட்டால் கூட ஏன் எப்படி இருக்கிற? ரொம்ப நேரம் அமைதிக்கு பிறகு, ரொம்ப நேரம் பேசின பிறகு சொன்னான், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிப்பாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிப்பாங்க. வெளியில் தெரியாது, வீட்டுக்குள்ளே அவங்க அடிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். இந்த சின்ன வயசுலையே அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஒரு காயம் விழுந்துட்டு ஆண்கள்னா பெண்களை அடிப்பாங்க. அதனால் அவள் சொல்கிறா, திருமணமே வேண்டாம், ஒரு ஆண் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, அது என் வாழ்க்கையை பாதிக்கும். பார்த்தீங்களா, நிறைய பெற்றோர் இதை உணர்றதே இல்லை. நிறைய பேர் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. சின்ன வயசில் தன் தகப்பனாரை அவள் பார்த்தபோது தன் தாயை அடிக்கிறதை பார்த்தாள், தாய் அதை சகித்து கொள்றதை பார்த்தாள். அப்போ ஆண்கள்னா பெண்களை அடிப்பாங்க, வேண்டாம், என் வாழ்க்கையில் ஆணை வர வேண்டாம். ரட்சிக்கப்பட்டவள், அபிஷேகம் பெற்றவள், கர்த்தருடைய ரட்சிப்பில் சந்தோஷம் இருக்குது, ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது வேண்டாம். அவளுக்குள்ள ஒரு காயம், அவளுக்குள்ள ஒரு காயம் இருக்குது. இது எப்படி வெளியே சொல்லுறது? அப்பாட்ட எப்படி சொல்லுறது, அம்மாக்கிட்ட எப்படி சொல்லுவது? யார் கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். இது நிறைய பேருடைய பதில் வரும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சிலர் இங்கே இருக்கிறீங்க. காயம், சின்ன வயசில் உள்ளத்தில் விழுந்த காயம், அதை ஆண்டவர் தான் குணமாக்க முடியும். நான் அந்த மகளோடு பேசினேன். இயேசு உனக்கு தகப்பனாக இருக்கிறார், அந்த தகப்பன் அடிக்க மாட்டார், அன்புள்ளவர், அவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவார். எல்லா ஆண்களுமே அடிக்கிறவங்க இல்லை. உங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்கலாம், உங்கள் அப்பாவை நீ மன்னிக்கணும். உங்கள் அம்மாவே மன்னித்து வாழலையா? உங்கள் அம்மா அதை மன்னித்து அந்த அடியை சகித்து கொண்டு வாழ்ந்தாங்களே, அப்போ நீயே உங்கள் அப்பாவை மன்னிக்கக்கூடாது. அவருடைய உள்ளத்தில் அந்த ஆண்களை குறித்த கசப்பு, தன் தகப்பனை குறித்த வெறுப்பு வெளியில் அப்பாக்கிட்ட பேசிக்கொள்ளுவாள். ஆனால் உள்ளத்துக்குள்ள அந்த காயம் இருந்து கொண்டு இருந்தார். அதான் உள்ளான நிலைமையில் ஒரு பாதிப்பு, அந்த துயரம் அவள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. சின்ன வயசில் ஏற்பட்ட காயம். நான் ரொம்ப நேரம் அந்த மகக்கிட்ட பேசி, உங்கள் அப்பாவை நீ மன்னிச்சிருமா, அன்றைக்கு என்றைக்கோ நடந்தது, இப்போ உங்கள் அப்பா அடிக்கிறாங்களா? இல்லை, ஆனால் என்றைக்கோ நடந்தது, அந்த காயம் இருந்தது. அந்த மகள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாள், எங்கள் அப்பாவை நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவரே, என்னையும் நீர் மன்னியும், என் உள்ளத்தில் இருக்கிற காயத்தை மாற்றும். காயம் மாறினார். அதன் பிறகு அந்த மகளுக்குள் ஒரு சந்தோஷம். எவ்வளவோ வருஷமாக அந்த காயம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. வெளியில் யாரிடத்தில் அதை சொல்ல முடியும்? பலருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காயம் இருக்கிறது, ஏதோ ஒரு காயம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த காயத்தை கட்டி உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அதன் பிறகு அந்த மகள் திருமணத்திற்கு சம்மதித்து நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவளுக்கு அமைத்து கொடுத்தார். ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு வகுப்பில் படித்த ஒரு டீனேஜ் பையன், அவனை யாரும் அடக்க முடியாது. அவன் இஷ்டத்துக்கு தான் பேசுவான், நடப்பான், முரட்டாட்டமாக இருப்பான். டீச்சர்ஸ் அவனை எவ்வளவோ கண்டித்து பார்த்தாங்க, கேட்க மாட்டான். அவனால் அந்த கிளாஸ்லேயே பிரச்சனை. வெளியில் அனுப்புவாங்க, முரட்டாட்டம் பண்ணிட்டு வருவான்.
தாயை கூட்டிட்டு வாம்பாங்க, அம்மா தான் உண்டு. அம்மா வந்து பேசுவாங்க, மகனை ஒரே மகங்க செல்லம் கொடுத்து வளர்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கெஞ்சுவாங்க, சேர்த்து கொண்டாங்க. எவ்வளவோ தாய் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்புறம் அந்த டீச்சர்ஸ் கூப்பிட்டு அவனை கண்டித்து பார்த்தாங்க, ஹெட்மாஸ்டர்கிட்ட அனுப்புனாங்க. அவர் கண்டித்து பார்த்தா அடக்கவே முடியல. அப்போ ஒரு கிறிஸ்தவ டீச்சர் பார்த்தாங்க, இந்த பையனை நான் கொஞ்சம் டீல் பண்ணுறேன்னு சொல்லி அந்த முரட்டாட்டமுள்ள அந்த பையனை கூப்பிட்டு பேசினான், தனியாக கூப்பிட்டு பேசினான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பேசின போது அவனுடைய உள்ளத்துக்குள் இருந்த ஒரு காயத்தை கண்டுபிடித்தார்கள். எல்லாரும் வெளியில தான் பார்த்தாங்க, இந்த பையனுக்கு இந்த வயசுல ஏன் இப்படி முரட்டாட்டம்னு சொல்லி. ஆனால் இந்த டீச்சர் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக பேசி அவனோடு கூட பேசி ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. அவனுடைய தகப்பனார் அவனையும் அவனுடைய அம்மாவையும் தெருவில் விட்டு போய்விட்டார். தகப்பனார் போய்விட்டார். இப்போ தனக்கு தகப்பன் இல்லை. எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இல்லை. என்னுடைய தகப்பனார் இப்படி எங்களை தெருவில் விட்டு போய்விட்டார். அது சிலர் சொன்ன அந்த வார்த்தைகள், அவன் படிக்கிற வகுப்பில் சில பிள்ளைகள் அதை அறிந்து அவனை குறித்து சொன்ன சில வார்த்தைகள் இருதயத்தில் காயமாக்கி விட்டது. அதனால் யாரும் அவன் அடக்க முடியலை. இந்த கிறிஸ்தவ டீச்சர் அவன்கிட்ட அன்பாக பேசி இயேசுவின் அன்பை சொன்னான். ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், அவர் உன்னை புரிந்து கொள்ளுகிறவர், நீ அவர் தான் நிரந்தரமான தகப்பன் என்று இயேசுவின் அன்பை சொல்ல 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 அவனுடைய இருதயத்தில் இந்த காயம் மாறினர். அந்த ஆறுதல் உள்ளத்தில் வந்தது. அவ்வளவுதான், அவனுடைய சுபாவமே தலைகளாய் மாறிவிட்டார். ரொம்ப அமைதியாகிவிட்டான், வித்தியாசமாய் மாறிவிட்டான். அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என் பிள்ளை எப்படிங்க மாறினா இப்படி? மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எப்படி மாறினா? அவனுடைய இருதயத்தில் ஒரு காயம் இருந்தது. அதை நான் கண்டுபிடிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இயேசு அந்த காயத்தை கட்டினார், அவனுடைய சுபாவம் மாறிவிட்டது. அதான் உள்ளான நிலைமையில் உண்டான காயம், நொறுங்குண்ட அந்த இருதயத்திற்குள்ள உண்டான ஒரு காயம். பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு காயம் இருக்கலாம். யோசித்து பாருங்க. ஒரு சமயம் ஒரு தாயார் என்று பேசும்போது சொன்னாங்க, ஐயா திருமணமாகி 30 வருஷம் ஆயிற்று, திருமணமாகி 30 வருஷம் ஆயிற்று. என் கணவர் ஒரு நாள் கூட அன்பாக பேசினதே கிடையாது. பிள்ளைகள்லாம் இருக்காங்க, இப்போ பிள்ளைகள்லாம் வளர்ந்து அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிற்று. ஒரு நாள் கூட என் கணவர் அன்பாய் என்னிடத்துல பிள்ளைகளிடத்துல பேசினதே கிடையாது. ஒரு நாள் கூட எப்பவும் கோபமும் எரிச்சலும் உள்ளவராய் பேசினார். அவனுடைய உள்ளத்தில் ஒரு காயம் அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருந்ததை நான் கவனித்தேன். தன் கணவரை குறித்து 30 வருஷம் வாழ்க்கை ஏதோ வாழ்ந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். உண்மையான சந்தோஷமோ மகிழ்ச்சியோ குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு இல்லை. ஆண்டவருக்குள்ள ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். தன்னை திடப்படுத்தி கொண்டு வாழ்ந்தாங்களே தவிர அந்த காயம் உள்ளத்தில் இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி என்னை பார்க்க வந்தாங்க, ஜெபிக்க வந்தாங்க. சில பிரச்சனைகளை சொன்னாங்க. சரி, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னபோது கணவர் வைத்துக்கொண்டு அந்த மனைவி சொன்னாங்க, ஐயா திருமணமாகி 10 வருஷம் ஆகுது, என் கணவரை கேளுங்க, எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருப்பாரா? ஒரு சாதாரண சின்ன காரியம் தான், நம்ம நினைக்கிறோம் சிரிக்கிறோம். 200 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கி என் கணவர் கொடுத்துருப்பாரா கேளுங்க. அது கூட ஒரு காயம். புருஷன்மார்கள் அறிந்து கொள்ள, எங்கள் அம்மா பார்த்துக்கிடுவாங்க, எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. நிறைய பேர் அப்படி நினைக்கிறான். ஆனால் ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் கணவன் எனக்கு ஒரு சேலை கூட வாங்கி தரலையே, அவரோடு கூட எப்படி சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியும்? அவங்க உள்ளத்தில் ஒரு காயத்தை வைத்து கொண்டே வாழ்கிறாங்க. ஆனால் அந்த புருஷனோட தான் வாழ்கிறாங்க, சமையல் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, புருஷனோட வர்றாங்க, கூட்டத்துக்கு வர்றாங்க. எல்லாம் நடந்தாலும் அந்த இருதயத்தின் ஆழத்தில் ஒரு காயம் இருக்கிறது. மெய்யான ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை. அந்த புருஷனோட மனைவி என்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை. ஆனா வெளியில சிரிக்கிறாங்க, வெளியில கணவனோட நல்லா இருக்கிறாங்க, வெளியில ஒன்றா போறாங்க வர்றாங்க. ஆனா இருதயத்திற்குள்ளே ஒரு காயம் இருக்கிறது. நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளுவதில்லை. நான் என்ன குறை வச்சிருக்கிறேன்? எங்க அம்மா தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களே, எங்க அம்மாட்ட நான் பணம் கொடுக்குறேன், வாங்கி கொடுக்குறேன்னு. ஆனா அந்த மனைவியினுடைய எதிர்பார்ப்பு என்ன? 10 வருஷத்துல ஒரு சேலை கூட என் புருஷன் எனக்கு கைனால வாங்கி கொடுத்தது இல்லை. அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த இருதயத்தில் உள்ள காயம் வெளிப்பட்டது. நிறைய பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. அவருடைய உள்ளத்தில் ஒரு காயம். அவருடைய மனைவியை குறித்து புருஷனுக்கு காயம் இருக்கிறது.
புருஷர்களை குறித்து மனைவியனுடைய உள்ளத்தில் ஒரு காயம் இருக்கிறாரு. பிள்ளைகளை குறித்து பெற்றோருடைய உள்ளத்தில் ஒரு காயம் இருக்கிறாரு. அது மாதிரி பெற்றோரை குறித்து பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காயம் இருக்கிறாரு. வெளியே சொல்ல முடியல, ஒரு காயம், இருதயத்திற்குள்ள ஒரு மன வேதனை. வெளியில் சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், ஆனால் தனியாக நீங்கள் படுக்கைக்கு போகும்போது தான் அந்த காயத்தின் வேதனை வெளிப்படும். நீங்கள் எல்லோரோடு இருக்கும்போது தெரியாது, ஜெபத்தில் இருக்கும்போது தெரியாது, தனிமையாக சில மணி நேரம் இருக்கும்போது அந்த வேதனை தெரியும். அந்த காயம் உண்டாகும். அந்த காயத்தினால் உண்டாகிற வலி தெரியும். சிலருக்கு ஜெபம் பண்ணுகிற நேரம், வேதம் வாசிக்கிற நேரம், தனியாக தேவ சமூகத்தில் உட்கார நேரம் ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. அந்த வேதனை உள்ளத்திலிருந்து எழும்பி கண்ணீராய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காயம் என் ஆற்றப்படலை. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளத்தை சோதிச்சு பாருங்க. உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு நொறுக்குதல் இருக்குது, ஒரு காயம், எப்போவோ பட்ட காயம், யார் மூலமாகவோ ஏற்பட்ட ஒரு காயம் இருக்குது. இன்றைக்கு அந்த காயத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். துயரப்படுகிறவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த காயத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அவருடைய ஆறுதல் தான் அந்த காயத்தை மாற்ற முடியும். அந்த இயேசுடைய ஆறுதல் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது தான் அந்த காயம் மாறி ஒரு உண்மையான சந்தோஷம் உங்களுக்குள்ள உண்டாகும். இல்லாட்டா நீங்கள் ஜெபத்தில் கூட அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. ஆத்துமாக்களுக்கு அழுற உங்களுக்காகத்தான் அழுது கொண்டே இருப்பீங்க. வாழ்நாளெல்லாம் அழுது 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 நாட்கள் வீணாகி கொண்டே இருக்கும். அந்த காயங்கள் மாற்றப்பட வேண்டியது இருக்கிறாரு. எப்படிலாம் அந்த காயம் உண்டாகுது நம்முடைய இருதயத்திற்குள்ள, எப்படிலாம் அந்த காயம் உண்டாகுது? சில காரியத்தை நான் வசனத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். கவனமாக நீங்கள் கேட்டீங்கன்னா, எந்த பகுதியில் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீங்க, எப்போ எந்த விதத்தில் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாம மற்றவர்களை காயப்படுத்தாதபடி வாழ முடியும். நம்மளால் இன்னொருத்தர் காயப்பட்டு மனவேதனையோடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்து கொள்ள முடியும். பாருங்க, முதலாவது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு ஒரு பரிசேயன் வீட்டிலே விருந்துக்காக உட்கார்ந்திருக்கிறார். இயேசு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு, ஒருத்தர் வீட்டில் விருந்துக்காக வந்திருக்கிறார் என்பதை ஒரு பெண் கேள்விப்படுகிறாள். வேறு அவளை குறித்து என்ன சொல்ல, பெயர் சொல்லப்படலை, பாவியான ஒரு பெண், விபச்சாரம் என்கிற பாவம், அதான் பைபிளில் அப்படி குறிப்பிடப்படுகிறது. பாவியான ஒரு பெண் கேள்விப்படுகிறாள். உடனே அவள் எழுந்து புறப்பட்டு இயேசுவனிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுடைய பாதத்தை நனைக்கிறது. அழுகிறாள் அழுகிறாள், அப்படி அழுகிறாள். பாருங்க, அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க. இயேசு அந்த பெண்ணை பார்த்து உன் பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொன்னாரா? இல்லை. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அவள் பாவ உணர்வடைந்து அப்படி மனம் திரும்பினான் சொல்லப்பட்டிருக்கிறா? இல்லை. அல்லது இயேசு யாரையாவது அனுப்பி இப்படி ஒரு பாவியான பெண் இருக்கிறாள், ஒழுங்கா மனம் திரும்புன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினாரா? இல்லை. பின் ஏன் இவள் இயேசுவின் பாதத்தில் வந்து அழுதாள்? இவளை பாவி என்று இயேசு குற்றப்படுத்தவும் இல்லை, இயேசு அவளுக்கு பிரசங்கம் பண்ணவும் இல்லை, மனம் திரும்பும்படி ஆண்டவர் சொல்லவும் இல்லை. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணிடத்தில் ஆண்டவர் பேசினார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருப்பது உன்னுடைய புருஷன் அல்ல. அவருடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார். ஆனால் இந்த பெண்ணினிடத்தில் இயேசு பேசவும் இல்லை, அவள் பாவத்தை சுட்டி காண்பிக்கவும் இல்லை. பின் ஏன் இவள் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள்? ஆவியானவர் தெளிவாக என்னோடு பேசினார். இந்த பெண் விபச்சாரத்தில் வாழ்ந்த பெண் தான், பாவத்தில் வாழ்ந்த பெண் தான். ஆனால் அவருடைய இருதயத்தில் ஒரு காயம், ஒரு வேதனை, அந்த பாவத்தினால் உண்டான ஒரு கீறுதல் காணப்பட்டு அவருடைய மனசாட்சி வாதித்து கொண்டிருந்தது. நான் இப்படி ஒரு பாவத்தில் சிக்கி கொண்டேனே, இந்த பாவம் என்னை அழித்து கொண்டிருக்கிறது, சமுதாயம் என்னை பாவி என்று புறக்கணிக்கிறது, என் பாவத்தை மன்னிக்க யாராவது உண்டா, இந்த காயத்தை ஆற்ற யாராவது உண்டா? அவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது. அவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது.
அப்போ அதை குறித்து நான் யோசிக்கும் போது சில சம்பவங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். சில வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது இந்த அரவாணிகள், திருநங்கையர்கள், அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் எங்கள் இடத்துக்கு வர முடியுமான்னு கூப்பிட்டாங்க. நான் வரேன்னு சொல்லி ஒரு நாள் போனேன். அங்கே போனபோது அவங்க சொன்னாங்க, ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் சகோதரிமார்கள், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறீங்களான்னாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன். விபச்சார தொழில் செய்கிறாங்க. என் ஊழிய பாதையில் முதல்ல அப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். எத்தனையோ சிறு பிள்ளைகளுக்கு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், வாலிபர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், வயதானவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் பார்த்த ஒரு கூட்டம், அவங்க சொன்னாங்க, எல்லாருமே விபச்சார தொழில் செய்கிற பெண்கள். அவங்க தான் அங்கே வந்திருக்கிறாங்க, பேசுகிறீங்களா? முதல்ல என் ஊழிய பாதையில் நான் போய் அங்கே சேரில் உட்கார்ந்த போது என் கண் முன்னால் 30-40 பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் நான் பார்க்குறேன், அவங்க எல்லாம் விபச்சார தொழில் செய்கிறவங்களாம். நம்ம விபச்சார பாவம் என்று சொல்லுகிறோம். விபச்சாரம் என்பது எவ்வளவு தேவன் அருவருக்கக்கூடிய பாவம் நாம் அறிந்திருக்கிறோம். அதை செய்கிறவங்க கண் முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது? முதலாக இப்படி ஒரு ஆத்துமாக்களை என் கண் முன்னால் நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நம்ம நினைக்கிறோம் இந்த விபச்சார பாவம் தீட்டை இவங்கெல்லாம் மாறட்டும், இந்த பிசாசு ஒளியிட்டுன்னு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே. இப்போ அவங்க கண் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவது? அப்போ சொல்கிறாங்க, பிரதர், இவங்கெல்லாம் எப்படி இதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தாங்கன்னு சில சொல்லுவாங்க, கேளுங்கன்னாங்க. நான் நினச்சேன் அதுக்கு முன்னால் வரைக்கும் பணத்துக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக இவங்கெல்லாம் இந்த விபச்சாரம் செய்து நம்ம தேசத்தை தீட்டுப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அது ஒரு கூட்ட மக்கள் அப்படி இருக்கிறாங்க. பெரிய லெவலில் அந்த மாதிரி பாவம் செய்கிறவங்க அந்த மாதிரி வாழ்கிறாங்க, உண்மைதான். ஆனால் இப்போ அவங்க சொல்ல ஆரம்பித்த பிறகு தான் ஒரு வித்தியாசம் எனக்கு புரிந்தது. சிலர் சொன்னாங்க, ஒவ்வொருத்தராக எழும்பி நான் எப்படி இந்த விபச்சார தொழிலுக்கு வந்தேன் என்று சொன்னாங்க. பாருங்க, என் இருதயம் நொறுங்கி போனார். என் இருதயம் தேவ சமூகத்தில் நொறுங்கி போனார். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு காயம் இருந்தது. என் கணவனால் நான் இந்த விபச்சார பாவத்துக்கு தள்ளப்பட்டேன் என்று சொன்ன பெண்கள், என் கணவர் கைவிட்டுட்டு போனதுனால என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, எனக்கு வேற வேலையும் தெரியாது, என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக விபச்சாரம் என்கிற அந்த தொழிலுக்குள்ளே நான் இறங்கினேன் என்று சொல்ல பெண்கள், என் சொந்த பெற்றோர் தாங்கள் வாழ்ந்திருப்பதற்காக என்னை விபச்சாரம் என்கிற குழியிலே தள்ளிவிட்டு விட்டார்கள், நானாக விரும்பி செய்யலை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்ன போது இருதயம் நொறுங்கி போனது. அவருடைய உள்ளத்தில் ஒரு காயம் இருந்தது. அவங்க விரும்பி அதை செய்யவில்லை, அதை விருப்பத்தோடு செய்யவில்லை, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக செய்யவில்லை, வாழ்வதற்காக தவித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாவத்திற்குள்ளே தள்ளப்பட்டு விட்டார்கள். அந்த பாவக்குழியிலே அவர்கள் மற்றவர்களால் தள்ளப்பட்டு அந்த பாதிப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். நம்மளுக்கு என்ன சொல்லணும் ஆண்டவரே? இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பிரசங்கம் பண்றது? ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு சொன்னாரு, அதை பேசுன்னு சொன்னார். நான் அந்த வார்த்தையை சொன்னபோது அத்தனை பெண்களும் அழுதாங்க, சின்ன பிள்ளை போல. இயேசு எங்களை மன்னிப்பாரா? இயேசு எங்களையும் சேர்த்துக் கொள்வாரா? காயப்பட்ட உள்ளங்கள். நான் விசுவாசிக்கிற இந்த பெண்ணும் யாரோ ஒருவரால் இந்த பாவத்திற்குள்ளே தள்ளப்பட்டு விட்டாள். இப்பொழுது அவருடைய இருதயம் காயப்பட்டு விட்டது. நான் இந்த பாவத்திலே சிக்கி இருக்கிறேன். யார் என்னை மன்னிப்பார்கள்? யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? அவருடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய அந்தரங்கத்திலே ஒரு காயம் இருந்தது. வெளியிலே அவளை விபச்சார ஸ்திரீதான், ஆனால் அவருடைய இருதயம் காயப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவளை பார்த்தபோது, நீ அசுத்தமான பெண், எத்தனையோ பேரை கெடுத்த ஒரு பெண், சமுதாயத்தை சீர்கெடுத்த பெண், போ என்று ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை. இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த ஆறுதல் அந்த காயப்பட்ட உள்ளத்தை மாற்றினது. அவனுடைய காயத்திற்கு ஒரு மருந்தாக இயேசுடைய ஆறுதல் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கிராம பகுதியில் தான் கூட்டத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். 4 நாட்கள் கூட்டம். பல கிராமத்தில் இருந்த மக்கள் வந்தாங்க. ஒரு நாள் 2 வாலிப பெண்கள் எங்களை சந்திக்க வந்தாங்க. நாங்கள் தங்கியிருந்த இடத்துல, அண்ணாச்சி உங்களை பார்த்து ஜெபிக்கணும்,
கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனால் அந்த பிள்ளைகள்லாம் அப்படி தான் கூப்பிடும், அண்ணாச்சின்னு தான் கூப்பிடும். ரொம்ப பாசத்தோடு கூட அந்த பிள்ளைகள் ஊழியக்காரங்களை நேசித்து பழகுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் அந்த கிராமத்துக்கு போயிருக்கும்போது அண்ணாச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. நாங்கள்லாம் டீமாக போய் ஒரு இடத்துல ஸ்கூலில் தங்கி இருக்கிறோம். அந்த பிள்ளைகளை நான் வர வச்சு உட்கார வச்சு என்னமான்னு பேசினேன். அவங்க சொன்ன காரியம் என் இருதயத்தையே நொறுங்க, என்னால் நம்பவே முடியலை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நேற்று கூட்டத்துக்கெல்லாம் நாங்கள் வந்தோன்னாச்சு, பாவத்தை குறித்தெல்லாம் பேசுனீங்க, நாங்கள் 2 பேரும் பாவத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, பாவத்தில் இருக்கீங்களா, எனக்கு என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டேன். விபச்சாரம் செய்கிறோம். அந்த பிள்ளைகள் 2 நாங்கள் விபச்சார தொழில் செய்கிறோம். நான் அதிர்ந்துட்டேன். நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கிராமத்தில் இப்படி பிள்ளைகள் இருப்பாங்களான்னு கேட்டு, ஏமா நீ படித்து ஒரு நல்ல வேலை பார்த்துருக்கலாமே. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுடைய சொந்த தாயும் தகப்பனும் அவங்க வாழ்ந்திருப்பதற்காக எங்களை இந்த பாவத்துக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். அவங்க தான் எங்களை இதை செய்ய வைக்கிறாங்க. நாங்கள் விரும்பி செய்யலை, எங்களுக்கு இப்படி வாழன்னு விருப்பம் இல்லை. எங்களுடைய சொந்த தாய் தகப்பனும் எங்களை இந்த பாவத்துக்குள்ளே தள்ளி இந்த பாவத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர்களை மன்னிப்பாரா? எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? ஏன் நீங்கள் அதை விட்டுட்டு வெளியே வா, நீங்கள் அப்பா அம்மா விட மாட்டாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருவர் அப்படி இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் பேசுகிறார். வெளியில தெரியாது, அடுத்தவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஒரு காயம். நான் பாவத்திற்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறேன், இந்த பாவத்திற்குள் பிடியில் இருக்கிறேன். சொந்த பெற்றோரால, உறவினர்களால, யாரோ ஒருவரால இந்த பாவத்திற்குள் ஆக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வரவும் முடியல. அந்த காயம் என்னை வாதித்து கொண்டிருக்கிறது. ஒரு மனவேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். அப்படித்தான் இந்த பெண், யாரோ ஒருவர் அவளை இந்த பாவத்திற்குள்ளே தள்ளிவிட்டார்கள். அந்த பாவத்தின் பிடியில சிக்கி இருக்கிறாள். எனக்கு மன்னிப்பு உண்டா? எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டா? எனக்கு ஒரு பொது வாழ்க்கை உண்டா? சமுதாயம் என்னை விபச்சாரி என்று பேசுகிறது. நான் எப்படி இந்த உலகத்தில் தலைநிமிர்ந்து வாழ போகிறேன்? இனிமேல் யார் என்னை ஒரு பெண்ணாக மதிப்பார்கள்? அந்த வேதனைக்குள் இருந்த ஒரு பெண். இயேசு அதை பார்த்தார். இயேசு அதை பார்த்தார். அன்று சொல்றார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இப்போ இனி பாவம் செய்யாரு. அந்த காயத்தை ஆண்டவர் மாற்றினார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். நான் மதுரையில் அந்த பெண்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி ஜெபித்த போது, இயேசு உங்களை மன்னிப்பார், உங்களுடைய சூழ்நிலைலாம் அவருக்கு தெரியும், இயேசு உதவி செய்வான்னு அழுது 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 ஜெபிச்சாங்க. அந்த கூட்டம் முடிஞ்சுது. அவங்க சந்தோஷமா என்கிட்ட பேசினாங்க. எனக்கு அவனுடைய முகத்தையெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சொந்த சகோதரன் பேசுகிற மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க, என் பிள்ளை இந்த தொழிலுக்கு வந்துடக்கூடாது ஐயா, ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் இதிலிருந்து வெளிவர ஏதாவது செய்யுங்க. அவங்கள பார்த்துலேருந்து என் மனசாட்சி என்னை வேதனைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்னை வாதிக்கிறது. அவங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் வெட்கப்பட்டு ஆண்டவருக்கு முன்னாலே நிற்கிறேன். இப்படியெல்லாம் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு இருக்கிற உள்ளங்களுக்காக நீ என்ன செய்கிறாய்? அவங்க நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறாங்க, அவங்களுக்காக என்ன செய்கிறாய்? காயப்பட்ட உள்ளம். நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ள யாரோ ஒருவரால் நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம். அந்த பாவம் உடைய மனசாட்சியை வாதித்து கொண்டு இருக்கலாம். ஒரு சமயம் ஒரு நாட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் தொடர்ந்து சில வருஷம் ஊழித்து போனதுனால நிறைய பேர் பழக்கம். ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட தம்பி, அபிஷேகம் பெற்ற தம்பி, ஊழியெல்லாம் செய்வார். ஒரு நாள் போயிருக்கும்போது திருமண அழைப்பதில் கொண்டு வந்தார். கொஞ்சம் வயசாயிட்டு, அவருக்கு 35 வயசு அப்படி ஆயிட்டு. ஏன் பிரதர் இத்தனை வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் முதலே பண்ணியிருக்கலாமே. அவர் சொன்னார், இல்லை நான் போகிற சர்ச்சில் ஒரு பெண் நல்ல ஒரு விசுவாசி, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளை, நல்ல ஜெபம் பண்ணுற பிள்ளை, அந்த பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால என்னை தாமதிச்சிட்டு. அது ஏன் தாமதம் நீங்கள் கேட்டு, அதுவும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, குடும்பத்தில் பேசி சரி பண்ணிடுறேன். குடும்பத்தாரெலாம் ஓகே தான், குடும்பத்தாரெலாம் என்னை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பெண் முதல்ல ஏற்றுக்கொள்ளலை. அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னார். நான் கேட்டேன், ஒரு பெண்ணை சம்மதிக்க வைக்க 5 வருஷம் ஆனால் எப்படி உங்க கூட ஒழுங்காக குடும்பம் நடத்தும் என்பதாக நான் கேட்டேன்.
அப்போ அவர் சொன்னார் ஒரு காரியம், இல்லை பிரதர், நல்ல பிள்ளை, நல்லா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளை, நான் ரொம்ப நாள் பேசினேன், திருமணமே வேண்டான்னு சொல்லி கொண்டிருந்தான், நான் யாரையுமே கல்யாணம் பண்ண போகிறதில்ல, கல்யாணமே வேண்டாம், என்னை தொந்தரவு பண்ணாதுங்கன்னு சொன்னான். இல்லைம்மா, அவங்களுடைய குடும்பத்தார் சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், அப்படி நீங்கள் சம்மதிக்க வைங்கன்னு சொல்லி நான் சில வருஷமாக முயற்சி பண்ணி பேசின பிறகு ஒரு நாள் என் மேலே நம்பிக்கை வந்து மனம் திறந்தாள். என்ன தான் காரணம் சொல்லு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உனக்கும் வயசாகுது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையன்னு பெற்றோர் விரும்புகிறாங்க, ஏன் நீ செய்யக்கூடாது, என்ன ரீசன் சொல்லு. அவள் கண்ணீர் விட்டாள். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற நல்ல ஜெபிக்கிற பிள்ளை, ஆனால் அவருடைய இருதயத்தில் ஒரு காயம். கண்ணீரோடு சொன்னாலாம், நான் இளம் வயதாக இருக்கும்போது, நான் இளம் பிள்ளையாக இருக்கும்போது என் உறவினர் ஒருவர் என்னை பாவத்துக்குள்ளாக்கி விட்டார். ஒரே ஒரு முறை தான் அந்த சின்ன வயசில் என்னை பாவத்துக்குள்ளாக்குன அந்த காரியம் ஒரு காயமாக இருக்கிறது. நான் திருமண வாழ்க்கைக்கு தகுதியானவள் அல்ல, நான் கரைப்பட்டவள், நான் தகுதியானவள் அல்ல, எனக்கு திருமணமே வேண்டாம். அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு காயம், இது யார்கிட்ட சொல்ல முடியும்? எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்படி உங்களோட வாழ முடியும் சொல்லுங்கள்? அவர் சொன்னார், நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது ஒரு நடந்து முடிந்த ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் மன்னித்து விட்டார், நீ அவங்கள மன்னிச்சிரு, யாரால் என்னை பாதிக்கப்பட்ட அவங்கள மன்னித்து விடு, அந்த காயம் மாறிடும், நானும் உன்னை மகிழ்ச்சியோடு என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் புரிய வைத்து அந்த காயம் மாற அவர் ஜெபம் பண்ணி அந்த மகளுடைய உள்ளத்தில் அந்த காயம் மாறின பிறகு அந்த மகள் திருமணத்துக்கு சம்மதித்தாள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான், அபிஷேகம் பெற்ற பிள்ளை தான். ஆனால் என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவம் வடுவாக அவருடைய இருதயத்தில் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இப்போ நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இது என் உள்ளத்தில் இருக்குது இந்த காயம், 10 வருஷத்துக்கு முன்னால், 15 வருஷத்துக்கு முன்னால், 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு காரியம். உங்கள் வீட்டாரால் இருக்கலாம், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம், ஒரு காயத்தை கொண்டு வந்திருக்கலாம். இயேசு அதை மன்னிக்க ஆயத்தம். நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்கள மனப்பூர்வமாக மன்னித்து ஆண்டவருடைய ஆறுதலை தேடும்போது அவருடைய ஆறுதல் உங்களுடைய இருதயத்தின் காயத்தை மாற்றும், ஒரு மெய்யான சந்தோஷத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் அல்லது கணவன் மனைவி குடும்பத்தில் ஒரு மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்கிறீங்க? சோத்து பாருங்கள். ஏதோ ஒரு காயத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கனால பேருக்கு தான் கணவன் மனைவி பேசுகிறதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் டாக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவ்வளோதான். மூஞ்சி திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் திருப்பிக்கிட்டே பேசுகிறது, அந்த பக்கம் திருப்பிக்கிட்டே பேசுகிறது, அவ்வளோதான். வெளியில் வந்தால் எல்லாருக்கும் மத்தியில் நடிப்பு, சர்ச்சுக்கு போனால் ஒரு நடிப்பு, கூட்டத்துக்கு போனால் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோன்ற நடிப்பு. ஆனால் உள்ளத்துக்குள்ளே அந்த சந்தோஷம் இல்லை. ஒரு காயம், அது கணவனுக்குள்ளே இருக்கலாம், அல்லது மனைவிக்குள்ளே இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம், பெற்றோருக்குள்ளே இருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் காயப்படுத்தி இருக்கிற ஆண்டவரிடத்தில் வாங்க, மனம் திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த உள்ளான காயத்தை மாற்றிடுவார். அந்த காயத்தை அவரால் தான் மாற்ற முடியும். அந்த ஆறுதல் அந்த காயத்தை மாற்றும். பாருங்கள், அடுத்து 2வதாக நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிற இன்னொரு காயம் வியாதி நிமித்தமாய் உண்டாகிற காயம். ஒன்று பாவத்தின் நிமித்தமாய் உண்டாகிற காயம், இன்னொன்று வியாதி நிமித்தமாய் உண்டாகிற ஒரு காயம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 29 வரை வாசிக்கும்போது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 12 வருஷம் பெரும்பாடு என்ற நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். 1-2 வருஷம் இல்லை, 12 வருடங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், வியாதியினாலே பாதிக்கப்பட்டவள். எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் சுகமாகலை, சொத்துக்களெல்லாம் விற்று சுகமாகலை. இப்போ இயேசுவை தொட்டு சுகமாகி விட்டாள். இவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள். சாதாரணமாக பார்க்கும்போது 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு குணமாக்கிட்டா நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். அந்த பெண் 12 வருஷமாய்ப்பட்ட பாடுகள் என்ன,
அந்த வியாதி அவளுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட வேதனையை கொண்டு வந்திருக்கும், சமுதாயத்தில் அவளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆவியானவர் அதையெல்லாம் கண் முன்னாலே நிறுத்தினார். அவள் ஏன் 12 வருஷமா சுகம் பெற்றுக்கொள்ளல? ஏன் சுகத்தை தேடி 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 அவள் அலைந்தும் ஒரு விடுதலை காணவில்லை? முதலாவது அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தது. உள்ளான நிலைமையில ஒரு காயம் இருந்தது, அது மாறல. அதனால தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இங்கே கூட அநேகர் வியாதியை நீங்கள் வந்தால் சொல்கிறீங்க, எனக்கு இந்த வியாதியா ஜெபம் பண்ணுங்கன்றீங்க, எங்களுக்கு இந்த வலி எனக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, இந்த நோய் எனக்கு வந்துட்டு எனக்கு சுகம் கொடுக்க ஜெபம் பண்ணுங்கன்றீங்க. நீங்கள் மாசக்கணக்காக வந்து ஜெபம் பண்ணியே சுகம் உண்டாகவில்லை. ஏன் சுகம் உண்டாகலை? முதலாவது உங்களுடைய இருதயம் குணமாக்கப்பட வேண்டும். உள்ளான நிலைமையில சுகம் வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் அந்த வியாதி நிமித்தம் ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது. ஏன் எனக்கு இந்த வியாதி? நான் என்ன பாவம் செய்தேன்? அந்த நினைவே உங்களுடைய இருதயத்தில் காயமாய் வந்து விட்டார். நான் என்னங்க பாவம் செய்தேன்? ஏங்க எனக்கு இப்படி ஒரு வியாதி? அதுவே உங்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்து விட்டார். சமீபத்தில் நான் ஒரு பட்டணத்து ஊழித்து போயிருந்தேன். கூட்டம் முடிந்தது. ஜெபமன் அநேகர் வந்தாங்க. ஒரு சகோதரி வந்தாங்க. வந்துட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப துக்கமாக சோகமாக நின்னாங்க. ஒரு வியாதியை சொன்னாங்க. எனக்கு புரியல. என்ன சிஸ்டர் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, என் ரத்தத்தில் எய்ட்ஸ் கிருமி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்ணீரோடு சொன்னாங்க, நான் எந்த பாவமும் செய்யலை. எனக்கு ஒரு கணவர், எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறார். நான் எந்த பாவமும் செய்யலை. ஆனால் என் சரீரத்தில் எய்ட்ஸ் கிருமி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இருதயம் நொறுங்கி நின்றார்கள். அவங்க சொல்கிறாங்க, என் கணவர் கூட பாவம் செய்யாதவன். நான் அப்படியே அதிர்ச்சியோடு பார்க்கிறேன். அப்போ எப்படி அந்த வியாதி வந்திருக்கணும்? ஒன்று கணவன் மூலமாய் வந்திருக்கணும், அப்படி தான் மருத்துவம் சொல்லுகிறார். அல்லது மனைவி அவங்க பாவத்தில் ஈடுபட்டால் அது வந்திருக்க முடியும். அவங்க சொல்கிறாங்க, என் கணவர் நல்லவர், அவரும் அந்த பாவத்தை செய்கிறதில்லை, நானும் அப்படி பாவம் செய்ததில்லை. ஆனால் எப்படி? அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிக்னஸில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பிளட்டு ஏற்றினாங்க எனக்கு. அதில் வந்துட்டு அவனுடைய உள்ளத்தில் ஒரு காயம். ஏன் எனக்கு? நான் பாவம் செய்யலை, என் கணவர் பாவம் செய்யலை, நாங்கள் பரிசுத்தமாக தானே வாழ்ந்தோம். ஏன் எனக்கு இந்த வியாதி? எங்கோ ஒரு பிளட் ஏற்றும் போது எப்படி அந்த நோய் கிருமி என் சரீரத்தில் வந்துச்சு? எனக்கு ஏன் அந்த பாதிப்பு? இப்ப அவனுடைய சரீரத்தில் வந்திருக்கிற வியாதியை விட அவனுடைய இருதயத்தில் ஒரு காயம் வந்து விட்டது. ஏன் எனக்கு இந்த வியாதி வர வேண்டும்? நான் ஒரு பாவம் செய்யலையே. என் கணவர் பரிசுத்தம் உள்ளவர், நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமா பரிசுத்தமா தானே வாழுகிறோம். ஏன் எங்களுக்கு இது வந்தது? இருதயத்தில் உண்டான காயம். அந்த காயத்தை மாற்றாம இந்த வியாதி சுகமாகாது. அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. நிறைய பேர் ஏன் சுகம் வரல? திறப்பின் வாசல் ஜெபம் வர்றீங்க, சுகமாக்கும் சுகமாக்கும் ஆண்டவரே நீ ஜெபிக்கிறீங்க, நிறைய பேர் சுகமாகல. ஏன்? உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு காயம் இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் ஒரு நொறுக்குதல் இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் ஒரு புண் இருக்கிறது. நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த இருதயத்தில் ஒரு ஆறுதல் வரும்போது, அந்த இருதயத்தில் இருக்கிற காயம் மாற்றப்படும் போது தான் சுகம் உண்டாக முடியும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஏன் நிறைய பேர் சுகமாகாம போறாங்க? ஆண்டவரே, அவனுடைய இருதயம் முதல்ல சுகமாகணும். அதான் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவண்ட கொண்டு வர்றாங்க. அவனை கொண்டு வந்து போட்ட உடனே கை காலெல்லாம் முடக்கப்பட்டு அப்படியே படுக்கையில் கிடக்கிறான். அவனை இயேசு சுகமாக்க போறான்னு பார்க்குறாங்க. இயேசு அவனை பார்க்கிறார். அந்த அற்புதத்தை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. இயேசு அவனை பார்க்கிறார். திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டு கை கால் முடக்கப்பட்டு இருக்கிறவன் எழும்பி நடன்னு சொன்னால் நடந்துருவான், சுகமாயிரும். இயேசு அவனை ஊடுருவி பார்க்கிறார். எல்லாரும் அவனுடைய வெளி தோற்றத்தை பார்க்குறான். கை மடங்கி இருக்குது, கால் வளைஞ்சிருக்குது, திமிர்வாத நோய், அவனால் நடக்க முடியாது, அதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசு அவனுடைய உள்ளான நிலைமையில் இருக்கிற ஒரு காயத்தை பார்க்கிறார். அவனுடைய இருதயத்திற்குள் இருக்கிற ஒரு காயத்தை பார்க்கிறார். யாருக்கு அது தெரியாது, வெளியில தெரியாது. அவனுடைய இருதயத்துக்குள்ள
இருக்கிற ஒரு காயம் அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. என்ன காயம் தெரியுமா? பாவத்தினால் உண்டான காயம். என் பாவத்தினால எனக்கு இந்த வியாதி, என் பாவத்தினால எனக்கு வியாதி, ஐயோ என் பாவத்தினால எனக்கு இந்த வியாதி. அந்த காயம், இயேசு முதலாவது அந்த காயத்தை கட்டுகிறார். மகனே திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆறுதலான அந்த வார்த்தை, இயேசுடைய ஆறுதல் அந்த காயத்தை முதல்ல மாற்றுகிறார். மகனேன்னு கூப்பிடுறாரு. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். என்னையா பாவம் செய்த என்னையா ஆண்டவர் மகன்னு சொல்லுகிறார், என் பாவத்தையா மன்னிச்சேன்னு சொல்லுகிறார். இந்த மன்னிக்கப்பட்ட உடனே அவனுக்கு சுகமாகிற நம்பிக்கை வந்து விட்டு எழும்பி நடந்து விட்டான். நிறைய பேர் நான் என்ன பாவம் செய்தேனோ, எனக்கு ஏன் இந்த வியாதி, அப்படி நினைத்து கொண்டிருக்கும் வரைக்கும் நீங்கள் சுகம் பெற முடியாது. நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் இயேசு அதை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி விடுவார் என்று விசுவாசிக்கும் போது தான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல உடைய இன்னர் ஹீலிங், உடைய உள்ளான நிலைமையில் அந்த சுகத்தை நீங்கள் பெறணும். அப்போ தான் உடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும். நிறைய பேர் கேன்சர் வியாதியோடு வர்றாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களால விசுவாசிக்க முடியாது. ஏன்? அவனுடைய உள்ளான நிலைமையில் ஒரு காயம் இருக்கிறது. எனக்கு ஏன் இந்த வியாதி? நான் என்ன பாவம் செய்தேன், அல்லது நான் இப்படிலாம் செய்துட்டேன், அவ்வளவுதான். அந்த மன வேதனை ஒரு காயமாகி விட்டதுனால அவங்க சுகத்தை பெற முடியாமல் போய்விடுகிறது. என்னை காண்டவர் முதலாவது காயம் கட்ட விரும்புகிறார். உங்களை காயம் கட்ட விரும்புகிறார். அப்படி ஆறுதல் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்றும். அப்படி ஆறுதல் மாற்றும். ஆம் பிரியமானவர்களே, மற்றவங்க சொல்கிறாங்க, ஏன் இந்த வியாதி வந்துச்சு? ஐயோ, ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்ததுனால தான் வியாதி வந்திருக்கிறார் மற்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை. ஆனால் இயேசு பாருங்க, இந்த மகள் சுகம் பெற்ற பிறகு ஓட நினைக்கிற ஆண்டவர் கூப்பிட்டு பேசுகிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. அவள் பயந்து நடுங்கி இயேசுகிட்ட வர்றா. ஏன்னா இந்த வியாதி வந்தால் இயேசுவின் நாட்களில் அது தீட்டாக கருதப்பட்ட தீட்டான வியாதி, அன்கிளீன் டிசீஸ். இந்த வியாதி வந்த பெண் யாரையாவது தொட்டா அவங்க தீட்டாயிருவாங்க. இந்த வியாதி வந்த பெண்ணை யாராவது தொட்டாலும் தீட்டாயிருவாங்க. அதனால யாரும் இவ பக்கத்தில் போக மாட்டாங்க. அந்த கிராமத்தில் இவளுக்கு அந்த வியாதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஐயோ இவள் தீட்டான பெண், எல்லாம் விலகி போனாங்க. அப்போ இருதயத்தில் அந்த காயம், சமுதாயமே என்னை புறக்கணிக்குது, சமுதாயமே என்னை கேவலமாக பார்க்குது, இந்த வியாதி நிமித்தம் என்னை எல்லாரும் அசுத்தமாக பார்க்குறாங்களே, என் அற்பமாக நினைக்கிறாங்களே, என்னை விட்டு விலகி போகிறாங்களே. அதுதான் அவருடைய உள்ளத்தில் இந்த காயம். என்னை யாரும் நேசிக்கிறதுக்கு இல்லை, என்னை அருவருப்பாக பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒரு 10 அடி தள்ளி நின்று தான் பேசியிருப்பாங்க. அந்த டாக்டர்கிட்ட போனி என்னாச்சு, சுகமாயிட்டான்? இல்லைக்கா இன்னும் சுகமாகலை. அப்படியா? தீட்டான வியாதி என்று சமுதாயம் புறக்கணித்தது. அதனால தான் அந்த வியாதி இயேசுக்கு முன்னால் வந்து அவள் சொல்லலை. ஏன் இயேசுகிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லலை? அது தீட்டான வியாதி. இயேசு கூட என்னை அருவருத்து விடுவாரோ, இயேசுவை சுற்றியில் இருக்கிற கூட்டம் என்னை அற்பமாக எண்ணி விடுமோ, அந்த பயம் அது அவளுடைய உள்ளத்தில் காயமாய் மாறி இருந்தது. சமுதாயம் என்ன சொல்ல, ஊரார் என்ன சொல்றாங்க, அது அவளுக்கு வேதனை. இன்னைக்கு நீங்க கூட பக்கத்து வீட்டார், உறவினர்கள், நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு கேட்டு உள்ளம் காயப்பட்டு வந்திருக்கலாம். யார் என்ன சொன்னார்? ஆண்டு சொல்றார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ ஏன் சுகம் பெற்ற பிறகு பயந்து வந்தாளாம் இயேசுக்கு முன்னால. என்னை தொட்டது யாருன்னு கேட்டபோது பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்னால வந்து நிற்கிறாள். இயேசு வந்து என்னை திட்டுவாரோ, என்னை கடிந்து கொள்ளுவாரோ, நீ தீட்டான வியாதி உள்ள பெண் எப்படி என்னை தொடலாம், என் ஆண்டவர் கேட்பாரோ என்ற பயத்தோடு தான் அவள் இயேசுக்கு முன்னால வந்து நின்றாள். அந்த இயேசு சொல்றார், மகளே நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னை தொட்டா நான் எப்படி தீட்டா நினைப்பேன்? அதான் உலக மக்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். யூ ஆர் மை டாட்டர், நீ என்னுடைய மகள். நீ வந்து என்னை தொடும்போது நான் எப்படி உன்னை தீட்டா நினைப்பேன்? நீ என்னுடைய பிள்ளை. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சமாதானத்தோட போ. இனி குழப்பம் வேண்டாம், இனி அந்த வேதனை வேண்டாம், நீ சமாதானத்தோட போ, நிம்மதியா போ. அவளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவள் வியாதி சுகமானதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசு என்னை மகளேன்னு சொன்னாரு.
நீ சமாதானமா போ மகளேன்னு சொன்னாரு. அதுதான் அவளுக்கு சந்தோஷம். முதலாவது நீங்கள் அந்த ஆத்மாவிலே சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளணும். உங்களுடைய இருதயத்திலே காயத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் உங்களுக்கு அது அற்புத சுகம் உண்டாக முடியாது. அந்த இருதயத்தில் அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி உண்டாகணும். இயேசு எனக்கு இருக்கிறார், என்னை மகனாக மகளாக சேர்த்து கொண்டார், என் பாவத்தை அவர் மன்னித்து விட்டார், என்கிட்ட அன்பாக அவர் பேசுகிறார். அந்த சந்தோஷம் வந்துட்டா வியாதி மாறிவிடும், பிரச்சனை நீங்கிடும், அற்புதம் நடக்கும். அதனால்தான் உள்ளான நிலைமையில் ஒரு சுகம் இன்றைக்கு தேவை. உள்ளான நிலைமையில் உங்களுக்கு ஒரு சுகம் தேவை. வேத புஸ்தகத்தில் வியாதினால் பாதிக்கப்பட்ட சிலரை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபு 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் என்னை நொறுக்குவீர்கள். இந்த காயம் எப்படி உண்டாகுது தெரியுமா? வார்த்தையினால். யோபுடைய சரீரத்தில் வெளியில உண்டான பருக்களின் வேதனையை விட மனிதர்கள் பேசின அந்த வார்த்தையின் காயங்கள் தான் அவர் அதிகமாய் பாதித்திருந்தார். அதுதான் யோபு சொல்றார் பாருங்க, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி, சரீரத்தை அல்ல, சரீரம் ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, அது கூட அவருக்கு பெரிதா தெரியல. என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் என்னை நொறுக்குவீர்கள். வார்த்தையினால் என்னை நொறுக்குவீர்கள். வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, உங்களுடைய வார்த்தையினால் யாரையும் காயப்படுத்திடாதுங்க, யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்துகிறாங்க. தயவு செய்து உங்களுடைய வார்த்தையினால், சிலருடைய வார்த்தை பட்டய கருக்காக இருக்குமா, அந்த பட்டயத்தினால் வெட்டுறது மாதிரி இருக்குமா. ஒருத்தர் நோய்பட்டா, வியாதிப்பட்டா வார்த்தையினால் காயப்படுத்தாருங்க. துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வர்றவங்களை மறுபடியும் உடைய வார்த்தையினால் அவங்கள இன்னும் வேதனைப்படுத்தாருங்க. யோபு வார்த்தையினால் அவருடைய இருதயம் ஆத்துமா காயப்பட்டார். இப்பொழுது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நிந்திப்பது, அடுத்த ஆட்களை நிந்திப்பது, பரிகாசமாய் பேசுவது, நியாய தீர்ப்பை செய்வது. தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதங்க. யாரையும் துக்கப்படும்படி பேசாதங்க. அது நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்திடும். அது இவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? வெளியே தெரியாது. அதுதான் பயங்கரமான ஒரு காயம். உங்களால் யாரும் காயப்படக்கூடாது. நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய பெற்றோரை நீங்கள் காயப்படுத்தி இருக்கிறீங்களா? நீங்கள் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க. பிள்ளைகளை காயப்படுத்தி இருக்கிறீங்களா? ஒப்புரவாகிருங்க. பக்கத்து வீட்டார வார்த்தையினால் காயப்படுத்தி துக்கப்படுத்தி இருக்கிறீங்களா? நீங்கள் போய் ஒப்புரவாகிருங்க. சில சொல்கிற வார்த்தைகள் அது கொடூரமாக இருக்கும், அது ஒரு காயத்தை உண்டாக்கிறோம். அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு, அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க, உங்களுக்கு சுகம் உண்டாகும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதை சொல்ல காரணமே தான். ஒருத்தருக்கொருத்தர் குறைகளை அறிக்கையிட்டு ஒருத்தருக்கொருத்தர் மன்னிங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிங்க, நீங்கள் சுகமாயிருவீங்க. யாரையும் நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம், யார் மூலமாகவோ நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம். போய் மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தி கொள்ளுங்க. ஆனால் தான் யாராவது ஒருத்தர் என்னால் வருத்தப்பட்டாங்கன்னு தெரிஞ்சா என்ன காரணம் பார்க்க மாட்டேன், அவனிடத்துல நான் மன்னிப்பு கடிதம் எழுதிடுவேன், தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க. அடுத்த நான் உங்களை துக்கப்படுத்தி இருந்தா என்னை மன்னித்து கொள்ளுங்க. உங்களை நான் பேசினது, நான் செய்தது உங்களை காயப்படுத்தி இருந்தா மன்னித்து கொள்ளுங்கள். என்னால் ஒருத்தர் காயப்படக்கூடாது, அப்போ தான் நான் காயப்படாமல் கர்த்தர் என்னை காத்து நடத்துவார். என்னால் இன்னொருத்தர் வேதனைப்படக்கூடாது, என்னுடைய வார்த்தைகள் ஒருத்தருடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் அதிக கவனமாக இருக்கிறேன். அதையும் தாண்டி சில சமய காயம் வந்து விடுகிறாரு. நான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவனுடைய மன்னிப்பு கேட்க நான் வெட்கப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. ஏன்னா என்னால் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படித்தான் வாழணும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருவருக்கொருவர் அப்படித்தான் வாழ. என்னால் அவங்க பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை மாமியார்கள் நீங்கள் சொன்ன வார்த்தையினால் காயப்பட்ட மருமகளுடைய உள்ளங்கள், என்னத்தை கொண்டு வந்த, உன் அப்பா என்னத்தை கொடுத்தான், நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. அந்த வார்த்தை வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் காயமாக இருக்கும்.
உன் அப்பா என்னத்தை கொண்டு வந்தான், நீ என்னத்தை கொண்டு வந்த உன் வீட்டில் இருந்து அப்படின்னு ஒரு மாமியார் மருமகளை சொல்கிற வார்த்தை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. அது 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமாய் அந்த மகளுடைய உள்ளத்தில் காயமாக இருந்து கொண்டே இருக்கும். தெரிந்து கொள்ளுங்க, அது உங்களுக்கு பயங்கரமான விளைவை கொண்டு வந்தார். சொன்ன அந்த உங்களுடைய நாவின் வார்த்தைகளினால் உண்டான காயம். பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்கள் கவனமாக இருங்க உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து. நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் எல்லாரும் பேசுகிற மாதிரி, ஆனால் அதுதான் வேதனை கொடுக்கிறார். அன்பாக பேசுங்க, சாந்தமாக பேசுங்க. கோபத்தில் நீங்கள் பேசி காயப்படுத்திட்டு அடுத்த நேரம் அதை உணர்ந்து மனம் திரும்பி சரிப்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பாருங்கள், யோபு ஏற்கனவே வியாதிப்பட்டு சரீரம் காயப்பட்டு இருக்கிறார். ஆனால் வார்த்தையினால் அவரை காயப்படுத்துகிறாங்க, வார்த்தையினாலே காயப்படுத்துகிறாங்க. 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், என் ஆத்துமாவை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார். காயம். அப்போ அது மாறினாதான். அதனால தான் பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். யாரால் அவர் காயப்படுத்தப்பட்டாரோ அவங்கள மன்னித்து அவங்களை ஆசீர்வதித்து ஜெபித்த உடனே யோபின் சிறையிருப்பு மாறுகிறாரு. அல்லேலூயா. யாரால நீங்க காயப்பட்டீங்களோ, யாரால வேதனைப்பட்டீர்களோ, யார் உங்களுடைய ஆத்மாவை வருத்தப்படுத்தினார்களோ அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்க சரீரத்தில் விடுதலை வரும். அதான் யோபுடைய வாழ்க்கையில நடந்தது. யார் அவனை நிந்தித்து பரிகாசம் பண்ணாங்களோ அவங்களை மன்னித்து தான் யோபு ஜெபம் பண்ணுகிறார். ஜெபிச்ச உடனே யோபின் சிறையிருப்பு மாறுகிறது. மன்னிச்சிருங்க. உங்க மாமியாரா, மருமகள் பேசிட்டாங்களா, மன்னிச்சிருங்க. தாயார் பேசிட்டாங்களா, தகப்பனாரா, பிள்ளைகளா, உங்க பிள்ளை தான் கோபத்தில் பேசிட்டு மன்னிச்சிருங்க. மறக்கவே முடியல ஐயா. சில பெற்றோர்கள் சொல்ல, என் பிள்ளை இப்படிலாம் பேசிட்டேன், என்னால் மறக்கவே முடியல. அந்த காயம் எத்தனை பெற்றோருடைய உள்ளத்தில் இருக்குது. பிள்ளைகள் பேசின வார்த்தை, மருமகள் பேசின வார்த்தை, என்னை தெருவில் வச்சு இப்படி பேசிட்டா ஐயா. எத்தனை தாயினுடைய உள்ளத்தில் இந்த காயம் இருக்குது. எத்தனை மருமகள் உள்ளத்தில் மாமியார் பேசின பேச்சு காயமாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. என் மாமியார் தானே, என்னுடைய மருமகள் தானே, எங்கள் அம்மா தானே, எங்கள் அப்பா தானே, என் கணவர் தானே, என் மனைவி தானே, நான் மன்னிச்சிடுறேன். இந்த காயத்தை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. அந்த காயம் மாறிட்டா அற்புதம் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய ஆறுதலினால் உங்களுடைய காயத்தை மாற்ற விரும்புகிறார். தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, அவர் காயப்பட்ட அனுபவத்தை 41ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அவர் ஒரு நீண்ட அந்த அனுபவத்தை எழுதுகிறார் பாருங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் சத்துருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் எப்பொழுது சாவான், எப்பொழுது அழிவான் என்று என் சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். என்னை பார்க்க வர்றவங்க கூட வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுற மாதிரி பேசிட்டு வெளியில போய் அவன் தூசித்து திரிகிறான், தூற்றி திரிகிறான். வீட்டில் வந்து நல்லா விசாரிக்கிற மாதிரி அன்பா வந்து பேசிட்டு தெருவில் போய் என்னை குறித்து தப்பா பேசுறாங்க. என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான், அவ்வளவுதான். வீட்டில் வந்து வியாதியை அன்பா விசாரிச்சுட்டு போய் வெளியே போய் என்ன பேசுறாங்க, இனி அவன் முடிஞ்சான், இனி அவன் எழும்ப முடியாது, இப்படித்தான் என் சிநேகிதர்கள் பேசுறாங்க, எனக்கு தெரிந்தவர்கள் பேசுறாங்க. இருதயம் காயப்பட்ட நிலைமையில தாவீது கதறுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். என்னுடைய சிநேகிதன், என்கிட்ட அப்பம் புசித்தவனும் எனக்கு விரோதமாய் குதிகாலை தூக்கினான். பாருங்க, அந்த உள்ளத்தில் உள்ள காயம். நீங்கள் யாரை நேசித்தீங்களோ, யாரிடத்தில் அன்பு காட்டினீங்களோ, யாருக்கு உதவி செய்தீங்களோ, அவங்க உங்களுக்கு விரோதமாய் பேசி உங்களுக்கு விரோதமாய் செய்கிற போது இருதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டார். அதனால் உங்களால் ஜெபிக்க முடியல, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. அந்த இருதயம் இன்றைக்கு சரியாக்கப்படணும். அப்போ அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்திக் கொள்ள அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுங்க. உடனே உடைய நோயெல்லாம் மாறும், கேன்சர் எல்லாம் மாறும், அற்புத சுகம் உண்டாகும். கடைசியாக நமக்கு உண்டாகிற ஒரு காயம், இருதயத்தில் உண்டாகிற ஒரு காயம் எதனால் வருது பாருங்க. குறைவினால் உண்டாகிற ஒரு காயம்.
1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. அன்னாளுடைய கணவன் அன்னாளை அதிகமாக நேசித்தான். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அந்த பெண்ணினால் இன்னொரு மனைவிக்கு குழந்தை இருந்தது. அப்படி இருந்ததுனால அவளை சக்களத்தி அவளை வேதனைப்படுத்துவா. உன் புத்தினால் தானே உனக்கு குழந்தை இல்லை, நீ என்ன பாவம் செய்தியோ, உங்கள் அப்பன் வீட்டில் என்ன பாவமோ என்ன சாவமோ உனக்கு இல்லை. இவள் குத்தி குத்தி பேசி 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 அன்னாளுடைய உள்ளம் காயப்பட்டு விட்டது. என்ன செய்வாளாம்? சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ராத்திரிலாம் தூக்கம் இல்லை, சாப்பிட மனம் இல்லை, அழுது கொண்டே இருப்பாள். ஏன் எனக்கு இல்லை? எல்லாருக்கும் நிந்தைய ஆண்டவர் என்னை வச்சிட்டாரே, பரிகாசமாக என்னை வச்சிட்டாரே. அவருடைய இருதயம் காயப்பட்டிருந்தார். வார்த்தைகளினால், சக்களத்தின் வார்த்தைகளினால், மற்றவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளினால் அவருடைய இருதயம் காயப்பட்ட அந்த வேதனையில் அழுது கொண்டே இருப்பாள். பல வருஷங்கள் அப்படியே கடந்து அவள் அழுதனால் அற்புதம் நடந்துச்சா? இல்லை. ஆண்டவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க முடியல, விடுதலை கொடுக்க முடியல, நிந்தையை மாற்ற முடியல, அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வர முடியல. அவளுடைய இருதயத்தில் இந்த காயம் அவருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விட்டது. அவளால் ஜெபிக்க முடியல, கர்த்தரை தேட முடியல, அற்புத